தமிழ்நாடு விவசாயிகளுக்கு திமுக அரசு என்ன சொல்லுது? கர்நாடக அரசு அவனுடைய விவசாயத்துக்காக அந்த அணை நாங்கள் கட்டி முடிக்கிறோம் சவால் பண்ணி எடுத்து முடிச்சு செய்யுது. திமுக அரசு என்ன பண்ண போகுது? திமுக அரசு துரோகம் தான் செய்து கொண்டிருக்கிறது. இப்ப அந்த துரோகத்தை தான் என்ன பண்றாங்க மறைக்கிறதுக்கு அப்படின்னா ஒரு செங்கலை கூட வைக்க முடியாது. வீரவாசனம் பேசுறாரு. இல்ல அதான் உண்மையிலேயே அப்படி அவர் சொல்றது நடக்குமா? வாய்ப்பு. அதாவது இன்னைக்கு இந்த இதெல்லாம் விடுங்க. வெள்ளக்காரன் காலத்திலேயே நாம இதற்கான உரிமை எல்லாம் இருக்கு. 1892 மைசூர் ஒப்பந்தத்திலேயே என்ன சொல்றாங்கன்னா கீழ்ப்பாசன மாவட்டத்தினுடைய அனுமதி இல்லாமல் மேல அணை கட்டக்கூடாது. எப்ப 1892 மன்னர்களும் வெள்ளைக்காரர்களும் இருந்த காலகட்டத்திலேயே அப்படி ஒப்பந்தம் போட்டோம் நாம. ஏன்னா நம்ம பாசன உரிமை என்பது நமக்கு வழி வழியா இருக்கு. இப்ப நமக்கெல்லாம் அவன் 12ஆம் நூற்றாண்டுல காவேரியில ராஜராஜ சோழனுடைய ஒரு வாரிசு ஒரு மன்னர் போய் அங்க கர்நாடகத்துல அணை கட்டிருக்கான்னு சொன்னோடனே இங்க இருந்து படையை கொண்டு போய் திரட்டி உடைச்சிட்டு வந்திருக்கோம் நாம. இதுல போசால மன்னன் ஒருத்தன் கர்நாடகத்துல அணை கட்டியிருக்கானோடனே படையை கொண்டு போய் நான் உடைச்சிட்டு வந்திருக்கோம். அதற்கான குறிப்பிலே இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு என்னன்னா கீழ்ப்பாசன மாவட்டத்தினுடைய உரிமை இனத்தினுடைய யார் பயன்படுத்திட்டு இருக்காங்களோ அவங்களோட உரிமை என்பது உலக அளவுல பேசு பொருளா இருக்கு. இப்ப ஹெல்சிங்கி கோட்பாடுன்னு எல்லாம் சொல்லுவாங்க. அது என்னன்னா இப்ப உலக அளவுல அதெல்லாம் பார்த்துதான் உலக நாடுகளுக்கு நடியில இந்த நதிநீர் ஒப்பந்தம் அதை அடிப்படையா வச்சுதான் யார் கீழே இருக்காங்களோ அவங்களுக்கு வழி வழியா கிடைத்து கொண்டு இருந்த உரிமை அப்படியே கிடைக்கணும். அதை தடுக்கக்கூடிய வேலையை தான் இந்த மேகதாட்டு இதுல செய்யறாங்க. இப்ப இதை இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டத்திட்டம் 1892 இருந்தது. திரும்ப 1924 ஒப்பந்தத்திலயும் இருக்கு. அதன் பிறகு பார்த்தோம்னா தொடர்ச்சியா அதெல்லாம் போட்டு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு போட்டிருக்கு, எல்லாம் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த ஒப்பந்தம்லாம் 1892 இருந்து கூட இருந்தால் கூட இவன் தானே கர்நாடகம் தானே இவ்வளவு அணைகளை கட்டியிருக்கிறான். இப்ப கபினி அணை யார் கட்டினது? கர்நாடக அரசு காவிரியை மறித்து 1970 கட்டினது. கபினி, ஏமாவதி, ஏரங்கி, அர்காவதி, சொர்ணவதி இந்த 5 அணைகளும் காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு கட்டியது. எப்ப செங்கலை கூட நட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களா, இவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் கட்டியது. இவர்கள் செய்த துரோகத்தினால் தான் கட்டியது. 69 இந்த அணைக்கட்டு திட்டங்களை கர்நாடகா அறிவித்த போது திமுக என்ன பண்ணது, கலைஞர் என்ன பண்ணா நாங்க வழக்கு போட போறோம்னு உச்ச நீதிமன்றத்துல போனார். கேஸ் போட்டார். கேஸ் போட்ட உடனே அவங்க இந்திரா காந்தி அம்மா கூப்பிட்டு பேசுறாங்க, நீங்க வழக்கெல்லாம் வாபஸ் வாங்கிக்கோங்க, நான் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன். நாங்க இவர் என்ன பண்ணாரு, கூட்டணி அப்ப உங்களை இந்திராவின் மகளை வருகெல்லாம் நேருவின் மகளை வருகெல்லாம் பேசினால அந்த டயலாக் எல்லாம் பேசி அந்த கூட்டணி லாபத்துக்காக நம்ம தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு துரோகம் பண்ணி அந்த வழக்கை வாபஸ் பெற்ற பிறகு அவர்கள் அணைகளையும் கட்டி கொண்டார்கள், தண்ணீரையும் தரமாட்டேன்ட்டாங்க. இந்த இந்திரா காந்தி அம்மையார் சொன்னாங்களே, இவருக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்களா கலைஞருக்கு, நாங்க தீர்த்து வைக்கிறோம், தீர்த்து வச்சாங்களா? இல்ல நீங்க தான் தீர்த்து வச்சீங்களா? நீங்க இருந்துட்டு தான் இப்ப கலைஞருக்கு பேரே என்ன தெரியுங்களா, காவிரி கொண்டான் பட்டம் 98 கொடுத்தாங்க. காவிரி கொண்டான். அப்ப காவிரி ஆணையம்னு 98 வாஜ்பாய் காலத்துல ஒரு ஆணையம் உருவாக்குனாங்க. என்னன்னா இந்த 4 மாநில முதலமைச்சர் ஆணையம் உருவாக்குனதுக்கு காவிரி கொண்டான் பட்டம் கொடுத்தாங்க. தண்ணி வரல. அது என்னன்னா அந்த ஆணையமே பாருங்க, அது ஒரு காமெடி. இந்த 5 மாநில முதலமைச்சர்கள் அதுக்கப்புறம் பிரதமர் இவங்க எல்லாம் உட்காந்து பேசினா சரியா போயிடுன்னு ஒரு இதை உருவாக்குறாங்க. ஒரு முறை கூட கூடல. ஒரு வாட்டியாவது சும்மா ஒரு பேருக்கு அதை கூட்டி காட்டணும்ல, ஒரு முறை கூட கூடல. என்னைக்கு இவங்க கூடுறது, இவங்க கூடிதானே பேசி தீக்கணும்ன்றது. இவங்க 5 பேரும் கூடுவாங்க, அரசியல் தான் பேசுவாங்க. என்ன பேசுவாங்க, அரசியல் பேசுவாங்க. நான் எனக்கு தண்ணி வேணும்வாங்க, தரமாட்டேன் நான் சொல்லுவான், சரி வேற ஏதாவது வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இது ஒரு பெரிய சாதனை போல பேசி லட்டு கொடுத்து பட்டாசு வச்சுலாம் கொண்டாடினாங்க. இப்போ ஜெயலலிதாவுக்கு என்ன பேரு, பொன்னியின் செல்வின்னு பட்டம், அதே விவசாய சங்கம்லாம் கொஞ்சம் பேர் கொடுத்தாங்க. இப்படி காவிரி கொண்டான் பொன்னியின் செல்வின் பட்டம்லாம் கொடுத்தீங்களே இந்த தலைவர்கள், இந்த 2 தலைவர்கள் தான் இவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்சு இன்னைக்கு பார்த்தோம்னா இன்னைக்கு 177 டிஎம்சில நாம் நிக்கிறோம். என்ன 1924 ஒப்பந்தப்படி 600 டிஎம்சி வாங்கி கொண்டிருந்த தமிழ்நாடு இன்னைக்கு 177க்கு நிக்குது. அந்த 177 கூட தரமாட்டேன்னு சொல்லிட்டு 65 டிஎம்சில மேகதாட்டு அணை கட்ட போறான். அப்ப எவ்வளவு பெரிய துரோகத்தை ஒரு அழிவை நம்ம சந்திச்சிருக்கிறோம். அப்ப இந்த அழிவை இந்த 50 ஆண்டு காலம் ஆண்ட இந்த திராவிட கட்சிகள் தான் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இதற்கு அவங்க பக்கத்துல பார்த்தோம்னா கூடுதலான தண்ணீரை பெற்று பாசனத்தை விரிவாக்கி இருக்கிறாங்க. நீங்க 1924 ஒப்பந்தப்படி கர்நாடகத்தினுடைய மொத்த பாசனம் என்பதே எவ்வளவுனா 30,000 ஏக்கர். வெறும் 30,000 ஏக்கர் 1924. அன்னைக்கு நமக்கு இருந்த பாசன பரப்பு என்பது 1 லட்சம் ஏக்கர். தமிழ்நாட்டுல காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல 1 லட்சம் ஏக்கர் 1924. அப்படியே இப்ப பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 25 லட்சம் ஏக்கரா நம்ம வந்திருக்கோம். 10 லட்சம் ஏக்கர் என்பது 25 லட்சம் வாங்கி இருக்கு. அவன் 30,000 பண்ணிட்டு இருந்தால அவன் 30 லட்சம் ஏக்கர் அவனுக்கு இப்ப அவன் பாசன பரப்பு.
அப்ப அவன் எவ்வளவு வேகமா விரிவாக்கி இருக்கிறான், எவ்வளவு தண்ணீர் அவன் பயன்படுத்தி இருக்கிறான். அப்ப நீங்க எவ்வளவு தண்ணீரை இழந்து இருக்கிறீங்க, எவ்வளவு பாசன பரப்பு உங்களுக்கு குறைஞ்சிருக்கு. நம்ம எவ்வளவு இருந்து எவ்வளவு குறைஞ்சிருக்கிறோம்? நாம 1,00,000 ஏக்கர்ல இருந்து 125,000 இருக்கிறோம். இது வெறும் 25,000, 25 லட்சம் ஏக்கரா இருக்கு. 1,00,000 ஏக்கர்ல தொடங்கி 25 லட்சம் ஏக்கரா இருந்திருக்கு. அதாவது வளர்ந்துருக்கு, நமக்கு ஒண்ணும் வளரலன்னு சொல்லல. அந்த விகிதாச்சாரத்தை பாருங்கன்றோம். நாம 1,00,000 ஏக்கர்ல இருந்து 1,00,000 ஏக்கர்ல இருந்து 25 லட்சம் ஏக்கரா நம்ம வளர்ந்துருக்கிறோம். அவன் 30,000 ஏக்கர்ல இருந்து 30 லட்சம் ஏக்கரா வளர்ந்துருக்கான். அவன் 10 மடங்கு விரிவாக்கம் பண்ணியிருக்கான். நாம 2-3 மடங்கு தான் விரிவாக்கம் பண்ணியிருக்கோம். அப்ப வந்து எவ்வளவு தண்ணீர் அவன் பயன்படுத்தி இருக்கான். அப்ப 600 டிஎம்சி வாங்கிட்டு இருந்தா நாம 177 டிஎம்சிக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறோம்ல இன்னைக்கு. அந்த 177 அவன் கொடுக்க கூடாதான் மேகத்தாடு கட்டுறான். அப்ப எவ்வளவு பெரிய அழிவு இது. அப்ப எவ்வளவு பாசன பரப்பு சுரங்கி இருக்கு. அப்ப அந்த தண்ணீர் போகாத இடங்கள் எல்லாம் இன்னைக்கு ரியல் எஸ்டேட் ஆகி பெரிய பெரிய வீட்டு மனைகள் ஆகி இப்ப அந்த இடத்துல தான் இவன் அந்த மாதிரி இந்த பரந்தூர் மாதிரி திட்டங்களை கொண்டு வராங்க. அப்ப வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே காவிரி டெல்டாவிலேயே இவங்க என்ன பண்றாங்க, இப்ப இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வர போறோம்ன்றாங்க. இப்ப இந்த வேளாண் பட்ஜெட்ல கூட சொல்றாங்க, நாங்க வந்து அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வர போறோம். இப்ப இன்னைக்கு வந்து தக்காளி செடி போட்டிருக்கோம் அப்படின்னா இதுல இருந்து டொமேட்டோ சாஸ் தயாரிப்பதற்கான இண்டஸ்ட்ரி கொண்டு வரோம். அதை கொண்டு வர போறோம் எங்க காவிரி டெல்டா பகுதிகளில். அப்ப அதுக்கு என்ன பண்ணாங்க, திரும்ப விவசாய நிலத்தை தான் எடுத்து வருவாங்க. இண்டஸ்ட்ரீஸ் எங்க இருக்கணும்னா விவசாயம் நடக்காத இடத்துல இருக்கணுமே தவிர விவசாயம் நடக்கிற இடத்துல தான் இண்டஸ்ட்ரி கொண்டு வருன்றதுல முட்டாள்தனம். அந்த முட்டாள்தனத்தை தான் திமுக அதிமுக திரும்ப செஞ்சுட்டு இருக்கிறாங்க.